வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமை நாளைக்கு ரைட் பண்ண போகிறீங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் நான் எந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன், அந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கிலேருந்து நீங்கள் படித்ததுலேருந்து தான் கேட்க போகிறாங்க. அதனால் ஒரு நம்பிக்கையோடு போய்ட்டு உங்கள் எக்ஸாம்ஸை ரைட் பண்ணுங்கள். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவு ரைட் பண்ணுங்கள். அங்கே சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுங்கள். 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள், 10 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள். கிராஃப் ஜாமெட்ரி போடுங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்டன் பண்ணுங்கள். எந்த கொஷின்ஸும் தெரியலேருந்து விட்டுட்டு வராதிங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு. நீங்கள் ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்கு, உள்ளே அதை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 2 மார்க். ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 மார்க் தான் கொடுப்பாங்க. அதனால் ஆன்சர் தப்பானாலே நம்ம ஃபுல் செம்மும் தப்புன்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் இருக்குது. அதனால் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் 14 1 மார்க்ஸ் கேட்பாங்கப்போ 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படித்து முடிங்க. புக் பேக்கில் இருந்து மேக்ஸிமம் 10 or 12 1 மார்க்ஸ் கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத நல்லபடியாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஷின்ஸ். 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15th கொஷின் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் ஏ பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியில் ஏவையும் பியும் சேர்த்து எழுதுவோம். அதான் ஏ கிராஸ் பி. ஒரு செட்டுக்குள்ளாத ஏவையும் பியும் எழுதுவோம். அப்போ இதில் 3 5 தான் ஏ. பி வந்து பார்த்தீங்கன்னா 2 4. இது வந்து பார்த்தீங்கன்னா பியோட மதிப்பு. 16th கொஷின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப் இதோட ஈக்குவல் டு பண்ணி நம்ம கே கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17th கொஷின் ஏ பி ஆர் 2 பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ ஈக்குவல் டு 800 ஃபைண்ட் ஏ கமா பி. இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் 18th பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் 4x² y/2z² இன்ட்டு 6xz³ 20y பவர் 4. அப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்லாம் கட் ஆகிற மாதிரி இருந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் சேம் வேரியபிளாக இருந்தால் நம்ம டிவைடில் இருந்தால் அதை கட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டாலே ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிளிஃபிகேஷன்னா சுருக்கணும். அதை எவ்வளோ ஸ்மால் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மால் பண்ணிவிடுங்க. 19th கொஷின் ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்மும் ப்ராடக்ட்டும் கேட்டிருக்காங்க. ஈஸியான சம்மு தான். 20 கொஷின் பார்த்துக்கோங்க. 21 பார்த்தீங்கன்னா இது வந்து கொலினியரான்னு கேட்டிருக்காங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியரா இஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1 ஃபைண்ட் ஏ அண்ட் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொலினியர் ப்ராப்ளம்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது 5 மார்க்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா -5/4 அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -1, 2 ஸ்லோப்பு கொடுத்துட்டாங்க. நமக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா என்னவோ அதை போட்டு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். 23 பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் √1 + cos θ √1 - cos θ ஈக்குவல் டு கொசிகன் θ + cot θ. இந்த ப்ரூவ் தட் சம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷினை ஃபஸ்ட்டு எழுதி நீங்கள் நீங்களே வந்து உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் அந்த சம்மை சால்வ் பண்ண முயற்சி பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக ஆன்சர் போட்டு என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டாலே மேக்ஸிமம் ப்ரூவ் தட் சம்முக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் இருந்தால் 2 மார்க் அல்லது அட்லீஸ்ட் 1 மார்க்ஸ் ஆச்சு கொடுத்துருவாங்க. அதனால் ப்ரூவ் தட் சம்லாம் கேட்டால் விட்டுட்டு வராதிங்க. அதெல்லாம் ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் கொஷின் எழுதி அந்த ஆன்சர் தெரியலனாலும் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண பாருங்கள். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்க அந்த மதிப்பை எடுத்து அதில் எழுதிட்டு என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுருங்க. அதை யாரும் மறந்தானுங்க. தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் 24th சம் 25th ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கேட்டிருக்காங்க. ஹைட்டும் பேஸும் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா போட்டு போட வேண்டியதான். ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அவங்க டேட்டா கொடுத்துட்டாங்க. இதுக்கு ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் லீப் இயர் செலக்டட் ரேண்டம் வில் கண்டெயின் 53 சாட்டர்டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ HCF 23 and 12 கம்பல்சரி கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கம்பல்சரி அட்டன் பண்ணணும். கம்பல்சரி விட்டுட்டு வராதிங்க. கம்பல்சரியோடு சேர்த்து தான் 10 கொஷின் அட்டன் பண்ணணும். கம்பல்சரி விட்டுட்டு வேறு ஒரு கொஷின்ஸ் அட்டன் பண்ணி நீங்கள் 10 கொஷின் வந்து கணக்கு காமிக்கக்கூடாது. கம்பல்சரியோடு சேர்த்து தான் 10 கொஷின் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். நீங்கள் 2 மார்க்ஸ் லாஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸை முடிச்சிருங்க. ஏன்னா 5 மார்க்ஸில் நீங்கள் ஒரு 10ல் ஒரு 8 5 மார்க் அட்டன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 மார்க்ஸ் வந்துடும். நீங்கள் கிராஃப் ஜாமெட்ரி கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு 15 மார்க் கூட வச்சுக்கோங்க. 40 + 15 பார்த்தீங்கன்னா 55. 1 மார்க் ஒரு 10 அட்டன் பண்ணாலே 65 வந்துடும் நமக்கு ஈஸியாக. அப்புறம் 2 மார்க்லாம் நீங்கள் அட்டன் பண்ணாலே ஒரு 80 மேலே அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு 29th 5 மார்க் என்னன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அவங்க ஏபிசி அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படி அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதை வெரிஃபை பண்ணணும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் ஒரு 2 சம்மு, எக்ஸசைஸில் 3 சம்மு தான் இருக்குது. இந்த 5 சம்மை பார்த்தீங்கனாலே கன்ஃபார்ம் ஒரு சம்மு அடிக்கலாம்.
கரெக்டாக போட்டுடலாம். அதனால் இந்த சம்மை பார்த்துக்கோங்க, விட்டுறாதீங்க, இந்த சம்மை பார்த்துக்கோங்க. அப்புறம் 30 ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா 2 சம்மு தான்ப்பா. ஒன்று வந்து மேலே கேட்ட சம், இன்னொன்று வந்து கீழே ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்ம். இந்த 4 ஃபார்மை வரைய சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 2 சம்மும் எக்ஸாம்பிளில் 1 சம்மும் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் தான். இந்த 3 சம்மை பார்த்துக்கோங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 31 ஃபைண்ட் த சம் ஆஃப் த n cube + 10 cube + 21 cube. இந்த மாடல் வந்து கன்ஃபார்ம் ஒரு சம்மு வந்துடும். அப்புறம் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x⁴ - 16x³ + 17x² - 2x + 1. இந்த மாடல் வந்து ஒரு சம்மு. 33ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ தட் சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா a² - 5a + 7i2 = 0ன்னு கேட்டாங்க. அப்போ a² என்னென்னா ஏவை 2 டைம் போடணும், -5a ஏவோட மதிப்பு கொடுத்துறாங்க, அதை ஒரு டைம் போட போகிறீங்க, + 7i². இப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் 2ஆக இருந்தால் ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1001ன்னு போடுவோம். அதே 3ஆக இருந்தால் 10000100001 அப்படின்னு நம்ம போடுவோம். அது புக்கில் இருக்குது பாருங்கள், அந்த சம்ஸ்லாம் பாருங்க, ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தேரம். தேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பித்தாகரஸ் தேரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. அதனால் பித்தாகரஸ் தேரமே வரும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேரம் கேட்கலன்னா வேறு தேரம் கன்ஃபார்ம் தேரம் ஒன்று வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார் தேரம் ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேல்ஸ் தேரம் இருக்குது. இந்த தேல்ஸ் தேரத்துக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பித்தாகரஸ் தேரம். இந்த 3 தேரம் தான் இருக்குது. இந்த 3 தேரத்தையும் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே கன்ஃபார்ம் ஒரு தேரம் அட்டன் பண்ணிடலாம். அதனால் அதை பார்த்துக்கோங்க. 35th கொஷின் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாட்ரேட்ரல். ஏரியா ஆஃப் குவாட்ரேட்ரல், ஏரியா ஆஃப் ட்ரபிசியம், அப்புறம் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அவங்க டேட்டா கொடுத்துருவாங்க, வேல்யூ கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் அப்படியே போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியான சம்மு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் ஜாயினிங். அந்த சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 ships ஆர் sailing in the sea on either side of the lighthouse. டிக்னாமெட்ரியை பேஸ் பண்ணி இந்த சம்மு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அந்த பேஸ் பண்ணி ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. 38 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் ரேடியா ஆஃப் த சர்க்குலர் எண்ட் ஆஃப் ஃப்ரக்ஸ்ட்ரம் which is 45 cm ஹை ஆர் 28 cm and 77 cm, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஃப்ருக்ஸ்டம். அப்போ நீங்கள் அந்த ஃப்ருக்ஸ்டமுக்கான வால்யூமை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 39th கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் 40 கொஷின் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக போடலாம். 41 பார்த்தீங்கன்னா 2 dice are rolled once, find the probability of getting an even number on first die or the total of face sum made. 42 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். ஃபைண்ட் த சம் டு n சீரிஸ் 7 + 77 + 77 7. அப்போ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நீங்கள் அழகாக போட்டுடலாம். கன்ஃபார்ம் இந்த சம் ஆஃப் த சீரிஸ், சம் ஆஃப் த n டேர்ம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு சம்மு கன்ஃபார்ம் வரும். அதனால் அந்த சம்மெல்லாம் விட்டுறாதீங்க. அந்த சம்மெலாம் வந்ததுன்னா கரெக்டாக போட பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம்மாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம 8 மார்க் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸுக்கு அப்புறம் 8 மார்க் எழுதுங்க. 8 மார்க் பொறுத்த வரைக்கும் கிராஃப் ஜாமெட்ரியில் எதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சம்மோ அதை நீங்கள் பிக் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கொஷின் சாய்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து சம்மை செலக்ட் பண்ணுங்கள். அதனால தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெட்ரி, எந்த கிராஃப் எந்த ஜாமெட்ரி தெளிவாக தெரியுதோ அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ரைட் பண்ணிவிட்டு 2 மார்க்ஸ் ரைட் பண்ணுங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ப்ரொசீஜராக இருக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பரை கரெக்டாக போடணும். நீங்கள் எந்த கொஷின் எங்கே வேணால் ரைட் பண்ணலாம், ஆனால் கொஷின் நம்பரை கரெக்டாக போடுங்க. கொஷின் நம்பர் நீங்கள் போடலைன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அந்த கொஷினுக்கு தர மாட்டாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.